திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய வேளாண் மின்னணு சந்தை மூலம் மறைமுக ஏலத்தில் பருத்திக்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. இதில் தரமான பருத்தி குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 9,479 ரூபாய்க்கும் சராசரியாக 9,121 ரூபாய்க்கும் ஏலம் போனது. இதன் மூலம் பருத்தி விற்பனை 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றதோடு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆன்லைன் மறைமுக ஏலத்தில் குவிண்டால் ஒன்றுக்கு 9,000 ரூபாய்க்கு மேல் விற்பனையானதில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயத்தில் வியாபாரிகளே விவசாயிகளுக்கு பணம் செலுத்தும் திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளதால் பணம் சரிவர கிடைக்காமல் விவசாயிகள் அவதியுறும் நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பழைய நடைமுறைப்படி பருத்தி விற்பனை செய்யப்பட்ட தொகையினை ஒழுங்குமுறை விற்பனை கமிட்டி தங்களின் வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பருத்தி விற்பனை இப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வெளி மாநில வியாபாரிகள்லாம் அதிக அளவில் நூற்பாலையிலேருந்து தான் நேரடியாக வந்து எடுக்கிறது. கொஞ்சம் விலை ஓரளவு வீழ்ச்சி இல்லாமல் ஒரு கட்டுப்படி ஆகிற விலை இருக்கு. இது விவசாயிகளுக்கு உதவிகரமாக இருக்கு. அத்துடன் பருத்தி விவசாயிகளுக்கு தமிழக அரசு உற்பத்தி மானியம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகளின் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர். வசந்த் டிவி செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து சசிகுமார். இப்போ ஈனாம்னு சொல்லிட்டு மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அது என்னன்னா வியாபாரிகள் பணம் போடுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. விவசாயிகளுக்கு ஒரு 10 நாள் 12 நாள் ஆகிடுது பணம் வர்றதுல. அதனால் இதில் கொஞ்சம் மாற்றம் செஞ்சு அந்த பணம் நேரடியாக வர்றத உடனடியாக கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்.